ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு வழியா நம்ம சிவாவோட ஹாஸ்பிட்டல ரீஓப்பன் பண்ணியாச்சு. வீட்ல உள்ள ஒட்டுமொத்த பேருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இப்போ அன்னபூர்ணி சிவா கிட்ட போயிட்டு, "சிவா, அந்த கடவுள் எப்பவுமே உன்னை கைவிட மாட்டாருப்பா. நீ இந்த மக்களுக்காக நல்லது நினச்சி தானே இந்த ஹாஸ்பிட்டலவே ஓப்பன் பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வசதி இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு நீ இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்ப்பா. அந்த புண்ணியமே உனக்கு வந்து சேரும். கண்டிப்பா அதன் மூலமா நீயும் சிந்துவும் 2 பேரும் சந்தோஷமா குழந்தை குட்டின்னு நல்லா வாழ்வீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்றாங்க. ஸோ இப்போ இதை தாங்கிக்க முடியாம மகா வந்து பயங்கர கோவமா, என்னக்கா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த சிந்து இருக்கிற வரைக்கும் சிவா எப்பவுமே சந்தோஷமா வாழவே முடியாது. அது மட்டும் இல்லாம குழந்தை குட்டின்னு இவங்க குடும்பமா வாழணுமா? சிந்து சிவா கூட வாழ்றதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த சிவாவுக்கு நான் எத்தனையோ டைம் சொல்லிட்டேன், சிந்துவை வீட்டை விட்டு துரத்துடா, விவாகரத்து கொடுத்துடான்னு சொல்லிட்டு. ஆனால் என் பேச்சை கேட்காம இருக்கான். இவனை ஏமாற்றி இவ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவளால் எவ்வளோ பிரச்சனை வர்றதுக்கு இருக்குதுன்னே தெரியலக்கா. அதனால நீ தயவு செஞ்சு என்னுடைய பேச்சை கேட்டு சிந்துவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கா. சிவாக்கும் சிந்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்கவே கூடாது, எந்த ஒரு ஒட்டும் உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து சிந்துவுக்கு விவாகரத்து கொடுத்துட்டான் அப்படின்னா அவனோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. சிவா ஒரு டாக்டர், அவனோட வசதிக்கு ஏற்ற மாதிரி, அவன் படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நம்ம சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. போதும் நிறுத்துமாகா, இத்தனை நாளாக நீ பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறமும் நான் எதையுமே பொறுத்துக்க மாட்டேன். அதே எப்படி சிந்துவை அனுப்பிட்டு சிவாவுக்கு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்குமா? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சிந்து தான் சிவாவோட ஒரு அதாவது அவனோட வெற்றிக்கு பின்னாடி அவளும் இருக்கான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவள் எத்தனையோ விஷயத்தில் சிவாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் சிவாவும் சிந்துவும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் சீக்கிரமாகவே எனக்கு ஒரு குட்டி பாப்பாவை பெற்று கொடுக்கணும். என்ன சிந்து, என்ன சிவா, ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவாவும் சிந்துவும் வெட்கப்படுறாங்க. ஆனால் மகாக்கு பத்திக்கிட்டு எரியுது. என்ன இது, இவங்க 2 பேரையும் பிரிக்கலான்னு பார்த்தா அக்கா என்னடான்னா இவங்க 2 பேரையும் குழந்தை பெற்று கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேச்சை யாருமே இந்த வீட்டில் மதிக்கிறது கிடையாது. இவங்க கிட்ட நேர்மையாலாம் நம்ம பேசி ஜெயிக்கவும் முடியாது. இந்த சிந்துவை நம்ம ஒரே அடியாக உலகத்தை விட்டு அனுப்பி ஆகணும். அப்போ தான் இந்த சிந்துவை இந்த வீட்டை விட்டு அனுப்பவே முடியும். ஏன்னா இவங்கக்கிட்ட நேரடியாக போராடணும் அப்படின்னா சிவாக்கிட்டேருந்து சிந்துவை பிரிக்கவே முடியாது. நம்ம வழியில் போயிட்டு குறுக்கு வழியில் போனால் மட்டும்தான் நம்ம நினச்சதை சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி மகா நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, என்னப்பா சிவா, என்ன ஆழ்ந்த யோசனையில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பெரியம்மா, சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி குழந்தை பெற்றுக்கணுன்னு எனக்கு ஆசை. கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு பேர குழந்தைய பெற்று கொடுத்த போகிறோம். அதை எல்லாருமே பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வீங்கள, அதை பற்றி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னப்பா, அப்போது உனக்கு அந்த ஆசையெல்லாம் இருக்குது. சரிடா சிவா, நீ சீக்கிரமாகவே ஒரு குழந்தைய பெற்று கொடு. அதை நாங்கள் எல்லாருமா சேர்ந்து பத்திரமா நல்லா அழகாக ஆரோக்கியமாக வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சிவாவும் சிந்துவும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அதாவது முன்னாடி வரைக்குமே சிவா வந்து நம்ம சிந்துவை ஏற்றுக்காம தான் இருந்தாங்க. இப்போது ஒரு ரீசெண்டாக கொஞ்ச நாளாக நம்ம சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சிவாவுக்கு ஆசை அதாவது அவங்க மனசுக்குள்ளே தோணிருச்சு. இப்போது இவங்க 2 பேருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்த மகாக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம இது ஆறுமுகம் இருந்துட்டு, பைரவி பைரவி அப்படின்னு சொல்லிட்டு சொரன்ற மாதிரி பேசவும், எரும மாடு என்னடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆறுமுகம் வெட்கப்படுறாங்க. கீழே தரைய காலால் வச்சு சுரண்டுறாங்க. எரும மாடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, கேவலமாக இருக்குது, இப்போ என்ன என்கிட்ட சொல்ல வர? அது இல்லை பைரவி, சிந்துவும் சிவாவும் ஒரு குட்டி பாப்பா பெற்றுக்க போகிறாங்களாம். அவன் இது சிவாவோட பெரியவன் நான் தான். அப்போது நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாரிசை கொடுக்க வேண்டியது நீயும் நானும் தானே. நம்மளும் ஒரு குழந்தைய பெற்றுக்கலாமா பைரவி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடைச்சி, எரும மாடு உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் எப்படா உன்கிட்ட இருந்து விவாதத்தை வாங்கிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போவேணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு குழந்தை வேறு பெற்று கொடுக்கணுமா? வா வா,
இங்க பாரு, சும்மா தேவையில்லாத கற்பனையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. அதுக்கப்புறம் மூக்கு மேலே குத்துவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கோவப்படுறாங்க. ஆறுமுகம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, என்னைக்காவது ஒரு நாள் உன்னுடைய மனசு மாறும். கண்டிப்பா நானும் ஒரு குட்டி குழந்தைய பெத்து கொடுக்க தான் போறேன் என் அம்மா கையில அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆறுமுகம் பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்க மகா, அதாவது வீட்டில் உள்ள எல்லாருமே அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம அதாவது சிந்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா சொல்லியிருப்பாங்க. ஆனால் மகா சொன்னதுக்காகலாம் சிந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராமலாம் இல்லை. நம்ம சிவா சொல்லியிருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதாவது தேவையில்லாத வேலையை பார்த்து திரும்பவும் சிந்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சிவா வந்து சொல்லியிருப்பாங்க, இனிமேல் நீ ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வர வேண்டாம் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சிந்துவுமே ஹாஸ்பிட்டல் பக்கம் வரமாட்டாங்க. இப்போது வீட்டில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்க டைமில் தான் இப்போது பைரவி இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட, அத்தை நம்ம நிலத்துல நெல், கேழ்வரகு, அதுக்கப்புறம் என்னது இந்த கம்பு அதெல்லாம் போட்டால் நல்லா விளைச்சல் வருமா அத்தை? இந்த நோட்டீஸில் அதாவது அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்கல்ல அதில் படித்து பார்த்தேன். ஒரு சிலதை மட்டும் இப்போதைக்கு நம்ம விளைவிச்சு பார்க்கலாம், அதில் நல்ல ப்ராஃபிட் கிடைச்சதும் அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, பைரவி உன் இஷ்டம் போல் நீ அதில் என்ன விளைச்சல் வருமோ அதை விளைவி, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத மேற்கொண்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இசைக்கு இருந்துட்டு மகா கிட்ட, என்னக்கா இது, நம்ம நினச்சது எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் உனக்கு வர வர மரியாதையே இல்லைக்கா. அது மட்டும் இல்லாமல் இப்போது அன்னபூர்ணி அக்கா சொன்ன மாதிரி இந்த சிந்து மட்டும் ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டா அப்படின்னா கண்டிப்பாக அவள் இந்த வீட்டை விட்டு அவளை வெளியே துரத்துறதுன்றது மிகப்பெரிய ப்ராசஸ் ஆகிடும் பார்த்துக்கோ. அதுக்கு முன்னாடியே அந்த சிந்துவை வீட்டை விட்டு வெளியே துரத்துனா மட்டும்தான் உண்டு. அப்படி ஒரு வேளை அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுத்துட்டா அப்படின்னா நம்ம எப்படி என்ன சொல்லி யார்கிட்ட கெஞ்சி காலில் விழுந்து கதறினாலுமே சிந்து வீட்டை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணி சிந்துவையும் இந்த பைரவையையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தணுக்கா. அதுக்கான ப்ராசஸ் என்னவோ அதை செய்யிக்கா. நீ என்னடானா சும்மாவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, டே இசக்கி, நானும் அதை பற்றி தாண்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த சிந்துவெல்லாம் இந்த வீட்டுக்கு வாரிசை பெற்று கொடுக்க மாட்டா. அப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம ஏதாவது பண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்தணும். அப்படி முடியல அப்படின்னா அவளை இந்த உலகத்தை விட்டே துரத்திடலாண்டா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமா பேசி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம சிவா வந்து ஒரு வயசான பாட்டிக்கு தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 80 வயசு ஆகும். அவங்களுக்கு நெஞ்சு வலி போல். அதனால் ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே அந்த பாட்டி மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியில் உள்ள யாருமே உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசி அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம சிவாவுமே அவங்கள எப்படியாவது காப்பாற்றிடணும்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச எஃபோர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவா சிந்துவுக்கு கால் பண்ணி, சிந்து இங்கே ஒரு பாட்டிமா வந்து அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு 80 வயசு ஆகுது, நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு தான் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க மட்டும் உயிர் பொழைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுவாங்க. நீ பேசாமல் போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு அந்த பாட்டி பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு திருநீர் கொண்டுட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து சொல்லவும், இதை கேட்ட சிந்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. டாக்டரே, அப்போது நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாமா டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு, வா சிந்து, நான் தானே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே ரொம்பவே சந்தோஷமாக வந்து இங்கே நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட, அத்தை டாக்டரு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிற சிந்து, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிட்டு சிவா தானே சொன்னான், நீ என்னடானா இப்படி சொல்கிற? ஆமாம் அத்தை, அது சொன்னது உண்மைதான். ஏதோ ஒரு பாட்டிமா ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்களாம், அவங்களோட உயிர் வந்து காப்பாற்றப்படணும், அதுக்கான எஃபோர்ட்டுமே நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீ போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு திருநீர் கொண்டு வர சொல்லியிருக்காரு, நான் கிளம்புறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா ரொம்ப பத்திரமா போ, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹெல்ப் தேவையா, நான் உங்க கூட வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அத்தை உங்களுக்கே வேலை இருக்குன்னு சொன்னீங்க, நீங்கள் அதை பாருங்கள், நான் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையுமே மகா கவனிக்கிறாங்க. இசைக்கு இருந்துட்டு, பார்த்தீங்களாக்கா, சிவாவையும் சிந்துவையும் பிரிக்கணும், அது மட்டும் இல்லாமல் பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து சிவாவுக்கு கல்யாணம் பண்ணணும், அவனோட வாழ்க்கையை நீ நல்லா சிறப்பாக மாற்றி அமைக்கணும்னு நீ பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தா, ஆனால் அந்த சிவா அந்த சிந்து கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறான் போல். இப்போ கூட அந்த சிந்துவை தான் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்கான், என்னக்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது
நம்ம மகா இருந்துட்டு, "இசக்கி, நமக்கு தெரிஞ்ச 2 ரவுடி பசங்கள வர சொல்லி கோவில்லே வச்சு அவள கடத்தி தூக்கிட்டு போயிறணும். அது மட்டும் இல்லாம இந்த மலேசியாலலாம் இந்த மனிதர்கள கடத்துறவங்க இருக்காங்கல்ல, அந்த அந்த ஆட்கள் கிட்ட நம்ம ஒரு குறிப்பிட்ட பணத்துக்கு இந்த சிந்துவ வித்துறலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "அந்த மாதிரி ஆட்களெல்லாம் உனக்கு தெரியுமாக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "டேய், அதெல்லாம் எனக்கு எக்கச்சக்கமா தெரியும். எனக்கு நெறைய பேர் தெரியும்டா. நான் அவங்க கிட்ட பேசுறேன். அது மட்டும் இல்லாம நீ ஒரு 2 ரவுடிங்க கிட்ட சொல்லி எப்படியாவது சிந்துவை கடத்த சொல்லு. நான் சிந்துவை விற்கிற இடத்துல பேசிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோனை எடுத்துக்கிட்டு சிங்கப்பூருக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒரு ஆஃபீஸர்கிட்ட. இப்போது இங்கே இசைக்குமே ஒரு 2 ரவுடிங்க கிட்ட ஃபோட்டோவை காட்டி, "இந்த பொண்ணை தான் கடத்தணும், சீக்கிரமாக கடத்திடுங்க, அந்த பொண்ணு இப்போ தான் கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கு" அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நம்ம சிந்துவுமே இப்போது கோவிலுக்கு போயிட்டு அந்த பாட்டிமாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவங்க உயிர் பொழைச்சி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு திருநூறெல்லாம் பிரசாதமெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்போ தான் வரவும் 2 ரவுடி பசங்க அவங்க வந்து, "ஏய் நில்லடி" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சிந்துவுக்கு நல்லாவே தெரிஞ்சுது இவங்க ரவுடிங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா, "இங்கே பாருங்க, எதுக்காக என்ன நிற்க சொல்கிறீங்க, ஒழுங்கா போங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிந்துவை பிடிக்கிறதுக்காக வரவும் சிந்து இருந்துட்டு அவங்கள நோக்கி விட்டுட்டு ஒரு வழியாக ஓடி போய் ஒரு ஆட்டோவில் ஏறிடுறாங்க. இப்போ ஆட்டோ பின்னாடி இவங்க இந்த 2 ரவுடி பசங்களுமே ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. "அண்ணே, கொஞ்சம் சீக்கிரமாக போங்கண்ணே, அன்னபூர்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் பாருங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நிப்பாட்டுங்க ப்ளீஸ் அண்ணே, சீக்கிரமாக போங்கண்ணே, அந்த ரவுடி பசங்க என்ன துரத்திட்டு வராங்க, ப்ளீஸ்ண்ணே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. "கவலைப்படாதம்மா, அவங்க ஓடி தானே வராங்க, நான் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக அவங்க வந்து நம்ம ஆட்டோவெல்லாம் பிடிக்கவே முடியாது, நான் அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு வழியாக நம்ம சிந்துவை காப்பாற்றி அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. "மா, நீ காசு கூட அப்புறமா கொடுமா, நீ போமா" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆட்டோக்கார் ஒரு பக்கம் வண்டி எடுத்து திருப்பிடுறாங்க. இங்கே அந்த 2 ரவுடி பசங்களுமே தேடிக்கிட்டு இருக்காங்க, எந்த பக்கம் அந்த ஆட்டோ போச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சிந்து ரொம்பவே பதட்டமா, "டாக்டரே டாக்டர்ன்னு" சொல்லிட்டு ஓடி வராங்க. ரொம்பவே மூச்சு வாங்க ஓடி வராங்க. சிவா இருந்துட்டு, "என்ன ஆச்சு சிந்து? ஏன் இவ்வளோ மூச்சு வாங்க ஓடி வர? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஸோ இப்போ அப்போதான் நம்ம ம் இது சிந்து வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. "இப்படி ரவுடிங்க ஃபாலோ பண்ணுது, அதாவது கடத்த ட்ரை பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, என்கிட்ட வம்பு பண்ணாங்க" அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு வந்ததுலேருந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நம்ம சிவாவுமே ரொம்பவே பதறி போகிறாங்க. "நீ எப்போ வந்தாலும் இனிமேல் கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு வா, நம்ம வீட்டில் தான் அத்தை, அதுக்கப்புறம் பெரியம்மா, அம்மாலாம் இருக்காங்களே, யாரையாவது கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு. "அத்தையும் கூட வரேன்னு தான் சொன்னாங்க, ஆனால் நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. "சரிங்க டாக்டரே, அந்த பாட்டிம்மா எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு நான் திருநீரை வச்சு விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நீ இது சிந்து வந்து அந்த பாட்டிம்மாவுக்கு திருநீர் வச்சு விடுறாங்க. ட்ரீட்மெண்ட்டுமே போய்கிட்டு தான் இருக்குது. இப்போது ஒரு 1 ஹவரில் அந்த பாட்டிம்மா வந்து கண் விழிச்சிடுறாங்க. அவங்களுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்கிறாங்க. அதாவது சிவா சொல்கிறாங்க. சிவாவோட காலில் விழுந்து எல்லாருமே ரொம்பவே நன்றி சொல்லவும், நம்ம சிவா இருந்துட்டு, "எதுக்காக கால்லலாம் விழுறீங்க, இது என்னுடைய கடமை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு, "டாக்டரே, இப்போ தான் எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது, எப்படியோ அந்த பாட்டிமாவை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிக்கிட்டே அதுக்கப்புறம் நம்ம சிவாவை வந்து சிந்துவை வீட்டில் விட்டுட்டு வரதுக்காக 2 பேருமே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அந்த ரவுடி பசங்க தொடர்ந்து எல்லாத்தையுமே இங்கே சொல்கிறாங்க. இதை கேட்ட மகா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "எப்படி இந்த சிந்து அவங்க கிட்டேருந்து தப்பிச்சா இசைக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்னவோ அந்த தடிமாடுங்க விட்டுட்டு இருக்கானுங்க, ஒழுங்காக பார்த்து இவளை கடத்துங்கடானா அதை ஒழுங்காக செய்யவே இல்லையா அவங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கடுப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி இருந்துட்டு, "சிந்து, நான் அப்போவே உன் கூட வரேன்னு சொன்னேன், நீ தான் வேண்டான்னு சொல்லிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு. "எப்படியோ சிந்து, உனக்கு எதுவும் ஆகலை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு தூங்க போயிடுறாங்க. இசைக்கியும் எங்கள் மகாவும் பயங்கர கடுப்பில் இருக்காங்க. நமக்கு வேறு வழியே இல்லை இசைக்கு, இந்த சிந்துவை இந்த உலகத்தை விட்டே அனுப்பணும், அதுக்கான ஏற்பாடு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம சிந்துவோட அதாவது சிந்து வந்து அவங்க ரூமில் தான் இருக்காங்க. அப்போது சிவா வந்து குளித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து, "சிந்து" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து திரும்பி பார்க்குறாங்க. "என்ன டாக்டரே, டவலோடு நின்றுக்கிட்டு இருக்கீங்க, போயிட்டு ஷர்ட் எல்லாம் போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "நீயே போட்டு விடு சிந்து" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன டாக்டரே, இன்னைக்கு ஒரு மார்க்கமாக இருக்கீங்க போல" அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம இது சிவாவுமே, "ஆமாம் சிந்து, நான் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழலான்னு முடிவெடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு நம்ம சிந்துக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. "டாக்டரே, என்ன சொல்கிற டாக்டரே" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையை அன்றைக்கி தொடங்கிடுறாங்க. 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக பேசிக்கிட்டே அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த நைட்டை கடந்துடுறாங்க. மறுநாள் காலையில் நம்ம சிந்து பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. பைரவி, "என்ன சிந்து, இன்னைக்கு ரொம்ப குஷியாக
மகிழ்ச்சியா இருக்க போல. எப்பவுமே நீ சிரிச்ச முகமா தான் இருப்ப. ஸோ இன்னைக்கு என்னன்னா, ரொம்ப ரொம்ப பிரைட்டா இருக்கே உன் முகம். அம்மா என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம சிந்து பயங்கரமா வெட்கப்படுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் மகா அவங்க ரூம்ல இருந்து வெளிய வரவும், 2 பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்றத ஒட்டு கேட்குறாங்க இங்க மகா. இப்போ இங்க சிந்து வந்து வெட்கப்பட்டுக்கிட்டே, சிவா டாக்டரு இத்தன நாளா என்னை ஏத்துக்காம தான் இருந்தாக. நான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ அவரும் நானும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் பைரவி. மனசுக்கு அம்புட்டு நிறைவா இருக்கு. நேத்து தான் அன்னபூர்ணி அத்தை ஒரு குட்டி குழந்தைய பெத்து கொடுக்க முடியுமா அப்படின்னலாம் கேட்டாங்க. கண்டிப்பா இனி ஒரு வருஷத்துல நான் இந்த வீட்டுக்கு வாரிசு வர வச்சிருவேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்க சிந்து பயங்கர சந்தோஷமா சொல்றாங்க. ஸோ அதை கேட்டுட்டு இங்க இந்த மகா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன, இந்த வீட்டுக்கு வாரிசு வர வச்சிருவாளா? ஐயோ, இதுக்கு முன்னாடி இந்த சிந்துவை வீட்டை விட்டு துரத்தணும், இல்லை இவ கதையை போட்டு தள்ளணும், முடிச்சிடணும், இல்லைன்னா நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கர டென்ஷனாக பார்த்துக்கிட்டு இருக்கவும், இங்கே பைரவி இருந்துட்டு சிந்து கங்க்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆறுமுகம் வராங்க. என்ன பைரவி, அக்காவும் தங்கச்சியும் அப்படி என்ன க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சா இப்போ என்ன பண்ண போகிற? இல்லை தெரிஞ்சுக்கிட்டா நானும் சந்தோஷப்படுவேன்ல, சந்தோஷப்படுற மாதிரி தானே நீங்கள் 2 பேரும் சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன சிந்து அப்படின்னு சொல்லி கேட்கவும் சிந்து வைக்கப்படுறாங்க. உடனே பைரவி இருந்துட்டு, ஏய் ஆறுமுகம், இது எனக்கும் அவளுக்கும் இருக்கிற சீக்ரெட், உனக்கு என்ன, நீ எதுக்காக எங்களோட சீக்ரெட்டுக்குள்ளே நுழையணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. சிகரெட்டா? அப்போது நீங்கள் 2 பேருமா சேர்ந்து சிகரெட் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, எரும மாடு எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு தலைமையிலே 2 கொட்டு கொட்டுறாங்க. என்ன பைரவி, நீ தானே சொன்ன நாங்கள் 2 பேரும் சீக்ரெட் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சீக்ரெட் அடிக்கிறத பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். எருமை, அப்படியெல்லாம் கிடையாது. நான் என்ன சிகரெட் அடிக்கிற மாதிரியா இருக்குது? உன்னை பார்த்தா கூட குடிக்கார மாதிரியும் சிகரெட் அடிக்கிற மாதிரியும் இருக்குது. எங்கள் 2 பேரையும் பார்த்தா அப்படி அவனுக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு கேட்குறாங்க. இங்க பாரு பைரவி, நீங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதான் உங்களோட சந்தோஷத்துல நானும் பங்கு எடுத்துக்கணும்னு நெனச்சேன். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்ல. போயிட்டு இருக்கிற வேலைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு, பைரவி இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு? இல்ல பைரவி, நீயும் நானும் ஒன்று சேர்ந்து சீக்கிரமா வாழணும்ல. அதான் உன் மனசு மாறணும். சீக்கிரமா என்ன நீ புருஷனா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்க நம்ம பைரவி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. டேய் எரும மாடு, ஏதாவது ஒரு வேலை இருந்தால் போய் பாருடானா, தேவையில்லாமல் என்ன டென்ஷன் ஏற்றிக்கிட்டு இருக்க, போடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆறுமுகம் அவங்க வேலையை பார்க்குறதுக்காக நிலத்துல வேலை செய்கிறதுக்காக போயிடுறாங்க. சிந்து இருந்துட்டு, என்ன பைரவி நீ ஏன் இப்படி பேசுகிற? பாவம்ல ஆறுமுகம், நீயும் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும் பைரவி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடு சிந்து, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நீ கவலைப்படாத, சும்மா நானும் ஆறுமுகமும் அப்படி தான் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சிந்து வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்படியே 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம சிந்து வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த வேலையுமே செஞ்சுட்டு நம்ம அன்னபூர்ணிக்கு காஃபி கொண்டு வராங்க. எடுத்துகிட்டு வர அப்போவே அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அன்னபூர்ணி ரொம்பவே பதட்டத்தோடு போயிட்டு, சிந்து என்னாச்சு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சிந்துவை அதாவது அவங்க முகத்தில் தண்ணி தெளிக்கிறாங்க. அப்போவுமே நம்ம சிந்து வந்து எந்திரிக்கவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னே நம்ம அன்னபூர்ணிக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உடனே ஆறுமுகம்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிடுறாங்க. நம்ம சிவாவுமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. இப்போ ஆறுமுகத்தை கூப்பிட்டதுமே என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக வந்து கேட்குறாங்க. இப்போது நம்ம சிந்து வந்து மயங்கி விழுந்திருக்கிறத பார்க்குறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு நம்ம ஆறுமுகம், அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி, சிந்து இவங்க 3 பேருமே போகிறாங்க. நம்ம அன்னபூர்ணி வந்து ரொம்பவே பதட்டமாக டாக்டர்கிட்ட, சிந்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, வழக்கம் போல் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தா, எனக்கு காஃபி கொண்டு வரப்போ மயங்கி விழுந்துட்டா, எழுப்புனா கூட எந்திரிக்கவே இல்லை, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர், என்ன ஏதுன்னு பாருங்கள் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. டாக்டர் இருந்துட்டு, இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, மயக்கம் தானே போட்டிருக்காங்க, நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்து வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. உடனே இங்கே டாக்டர் வந்து, நீங்கள் கவலைப்படக்கூடிய விஷயமெல்லாம் கிடையாது, ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயந்தான், உங்கள் மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நம்ம இது அன்னபூர்ணி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இப்போது ஆறுமுகமுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போது சிவா அப்பாவாக போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சிந்துக்குமே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. மயக்கம் தெளிஞ்சதும் சிந்துக்கு பயங்கர சந்தோஷம். அம்மாடி, நீ எப்பவுமே சந்தோஷமாகவே இருக்கணும், நம்ம வீட்டுக்கு முதல்ல வாரிசை பெற்று கொடுக்க போகிற, சரி வா நம்ம வீட்டுக்கு போய்
இந்த விஷயத்த எல்லார்கிட்டயுமே சொல்லுவோம். சிவாவுக்கு நான் ஃபோன் பண்ணி வீட்டுக்கே வர வச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சிவாவுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆ பெரியம்மா, என்ன பெரியம்மா? எதுக்காக என்ன உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொன்னீங்க? என்ன விஷயம்? அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான், உடனே நம்ம அன்னபூர்ணி பக்கம் வந்து அ சிவா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தெல்லாம் தொட்டு கிள்ளி முத்தம் குடுக்குறாங்க. என்ன பெரியம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. சிந்து வேற ரொம்ப குஷியா இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாடா பின்ன சந்தோஷமா இருக்காதா? அ என்னன்னு சொல்லுங்க பெரியம்மா, நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நம்ம அன்னபூர்ணி சொல்கிறாங்க, அது வந்து நீ அப்பாவாக போகிற, இந்த குடும்பத்துக்கு மொத வாரிசை பெற்று கொடுக்க போகிறது இந்த சிந்து தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட எங்க மகா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது? இவ்ளோ நாளுக்கு அப்புறம் எப்படியாவது இவள வீட்ட விட்டு துரத்திடலான்னு பார்த்தா, அது முடியவே முடியலையே! அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கடுப்பாகுறாங்க. இத கேட்ட நம்ம சிவாக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. "என்ன சொல்றீங்க பெரியம்மா? நீங்க சொல்றது உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாப்பா, உன் பொண்டாட்டிக்கிட்டயே போய் கேளு. சிந்து" அப்படின்னு சொல்லிட்டு. "டாக்டரே, ஆமா டாக்டரே, நான் அம்மாவாக போறேன். நீங்க அப்பாவாக போறீங்க. நமக்கு ஒரு குட்டி குழந்தை வரப்போகுது டாக்டரே" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹேப்பியா சிவாவ எல்லார் முன்னாடியுமே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இத பார்த்த இங்க நம்ம ஆறுமுகம் பைரவிய பார்க்கவும், "பைரவி" அப்படின்னு சொல்லுவோம். "ஏய் எரும மாடு, என்னடா இது ச்சீ!" அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஆறுமுகம் அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. இப்போ நம்ம சிந்துவுக்கும் சிவாவுக்கும் நம்ம அன்னபூர்ணி வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போது இங்கே நம்ம சிந்து சிவான்னு எல்லாருமே அழகாக ரெடியாகி கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போயிட்டு சாமிக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதாவது பக்கத்தில் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு எல்லாருமே பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, என்ன டிஷ் பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. ஆனால் மகா சாப்பிட்றாங்க, இருந்தாலும் அந்த சிந்துவோட கருவை எப்படியாவது கலைச்சிடணும், அவளை வீட்டை விட்டே துரத்தணும், இதான் சாக்குன்னு அவளை துரத்தி அடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க. இசைக்கு போகிற வழியில் நம்ம ஒரு கருக்கலைப்பு மருந்தை வாங்கிட்டு போயிடுவோம், இந்த சிந்து வயிற்றில் வளர்கிற குழந்த உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா என்னக்கா, சிவாவோட முத வாரிசு, இதை எப்படிக்கா மனசு வந்து அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருடா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. சிந்து சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது, அவளை ஒட்டுமொத்தமாக வீட்டை விட்டு வெளியே துரத்தி அடிக்கணும். அதுக்கான வழியை தான் இப்போ நான் பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் சிவாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம சிந்து ப்ரெக்னென்ட் ஆனது எல்லாருக்குமே சந்தோஷம் தான். ஆனால் அந்த கருவை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா பிளான் பண்ணுறாங்க. மகா பிளான் பண்ணுறது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.